எல்லாருக்கும் வணக்கம். கதாநாயகன் ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற 2வது படம் இது. நீர்ப்பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன. ஸோ விஷ்ணு வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தால் அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து நல்லா ரீச் ஆகும். உணர்வை நல்லாவே அவங்களுக்கு எதிரில் பார்க்குறவங்களுக்கு இம்மீடியட்டாக உணர முடியும். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கரெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும். என்ன தான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸில் கண்டிப்பாக அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அது விஷ்ணு கிட்ட இருக்குதுன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம். அண்ட் நிறைய எஃபர்ட் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு சீனில் நடிக்கும் போதும் கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. உண்மையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு கண்டிப்பாக தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதனால் முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அவர் மேலே, மணிவண்ணன் சார் மேலே இருந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு. அண்ட் அது கொஞ்சம் கூட அது இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் வேலை நடந்தது. ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆகிருக்காங்களோ எது செஞ்சால் பப்ளிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எது செஞ்சால் பிடிக்குமோ அது அவங்கக்கிட்ட வேலை வாங்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அதுதான் பெரிய ப்ளஸ். இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் அதுதான். இவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள், அதை இவங்கக்கிட்ட கரெக்டாக செய்ய வச்சிடணும். அது வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் அதை கரெக்டாக பிடிப்பார். அது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அப்படி யோசித்து நம்மளை செய்ய வைப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இயக்குனர் கூடலாம் வேலை செய்யும்போது நம்மக்கிட்ட வேலை வாங்குறாங்க, நம்மளை நல்லா செய்ய வைக்கிறாங்க. இன்னும் இந்த படத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது செஞ்சு நம்மக்கிட்டேருந்து வேறு ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயக்குனர். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இயக்குனருக்கான பொசிஷனுக்கு அவர் வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். அதனால் அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்லாமல் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பேர் மட்டும் சொல்லலாம். பெரிய கும்பலே இருக்காங்க. அதனால் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போகிறோம் அப்படிங்கிறதா உண்மை. லொக்கேஷன்லேயே நாங்கள் நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லும்போதையும் ரொம்ப நல்லா இருக்கணும் பேசியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் முடியும் போதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் நடித்தவங்களுக்கும் இதில் வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நான் நினைப்பேன், இந்த மாதிரி படங்கள் வந்து சைலண்ட்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும். ஆனால் இதுதான் பெரிய படமாக வந்து நிற்கும். அதான் உண்மை. ஸோ அது நடக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.